நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர் ஒருத்தர் இந்த ஜாதகத்தை கொடுத்து, எனது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனது திருமண வாழ்க்கையில் கசப்பு உண்டாகிவிட்டது. தற்போது விவகாரத் என்ற பேச்சு வரை போய்விட்டது. இதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். இங்கு தெரிகின்ற ராசி கட்டம் எனது நண்பரின் ஜாதகமாகும். இதில் எனக்கு தேவையான கிரகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன். இவருக்கு தற்போது சனி மகாதிசை 2029 இறுதி காலம் வரை நடக்க இருக்கிறது. இவருக்கு திருமணமே சனி மகாதிசையில்தான் நடந்து இருக்கிறது. இதுவரை நடந்ததை நண்பர் அவர் சொல்லிவிட்டார். இதுக்கு மேல் நடப்பதை நான் சொல்கிறேன், மிக கவனமாக கேளுங்கள். இவரது லக்கணம் கடக லக்கணம். இவருக்கு 7ஆம் இடமாக வருவது மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறது. சனி பகவான் இங்கு வக்ரம் அடைந்திருக்கிறார். அதனால் திருமணத்தில் தாமதம் ஏற்படாது. இங்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் மட்டும்தான் பார்க்கிறார். மற்ற எந்த சுபகிரகங்களும் பார்க்கவில்லை. சனி பகவான் பகை என்ற ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்றார். அதனால் திருமணத்தில் பகை வர வாய்ப்பு உண்டு. இந்த சனி பகவானை பார்க்கின்ற கிரகங்கள் 2. ஒன்று செவ்வாய், மற்றொன்று குரு. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் நிச்சயம் இந்த பார்வையில் ஒரு பிரச்சனை இருக்கும். தற்போது நடப்பதோ சனி மகாதிசை. இங்கு குருவின் பார்வையும் சரியில்லை. அதற்கு காரணம் குரு இங்கு அஸ்தங்கம் அடைந்திருக்கிறது. இவர் கேட்கின்ற கேள்வி, திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அதனால் விவகாரத்து வந்துவிடுமா? இவருக்கு குடும்பஸ்தானமாக வருவது சிம்ம ராசி. அப்படியே நவாம்ஸ் கட்டத்தை பாருங்கள். அங்கு சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறார். நவாம்ஸ் கட்டம் என்பதே கிரகத்தின் வலிமையை தெரிந்து கொள்ளத்தான். அதனால் ஒரு முறையாவது குடும்ப வாழ்க்கையை இழக்க நேரிடும். விவகாரம் கிடைக்கவும் வாய்ப்பு வந்துவிடும். இவருக்கு நடப்பதே சனி மகாதிசை. சனி பகவான் தற்போது கோச்சாரப்படி மீன ராசியில் இருக்கிறது. மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் ரிஷப ராசியில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பதால் கோர்ட்டு வரை செல்ல வேண்டிய நிலையும் வந்துவிடும். இவருக்கு மனைவியாக வருகின்ற கிரகமே சனி பகவான். இந்த சனி பகவான் அடுத்த சனி பெயர்ச்சி 2028 மேச ராசிக்கு வரும். அப்போது அவர் அங்கு நீச்சம் அடைகிறார். நிச்சயமாக இவரை விட்டு இவர் மனைவி நிரந்தரமாக பிரிய வாய்ப்பு வந்துவிடும். இவருக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது 2வது கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படும். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயை பாருங்கள். அதுவும் நவாம்ஸ் கட்டத்தில் பாருங்கள். உச்சம் பெற்று இருக்கிறது. அதனால் 11ஆம் இடம் பலம் பெற்று இருப்பதால் இவருக்கு 2ஆம் தாரம் அமைவது உறுதி. இவருக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது. அது புத்திர தோஷத்தை கொடுக்கும். மேலும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. அது மனைவிக்கு புத்திர தோஷத்தை கொடுக்கும். 2 கிரகங்களும் நேருக்கு நேரா பார்ப்பதால் கரு உண்டாகுவதை தடுத்துவிடும். 2030 விருச்சிக ராசியில் சனி பகவானோடு ராகு பகவானும் குரு பகவானும் இணைவார்கள். அப்போது இவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படியே 11ஆம் இடத்தை பாருங்கள். புத்திர பாக்கியத்தை கெடுக்கின்ற செவ்வாயின் மீது 2030ஆம் ஆண்டு சனி பகவானும் கேது பகவானும் இணைந்து
செவ்வாயால் கொடுக்கப்பட்ட புத்திர தோஷத்தை நீக்கிவிடும். அதோடு இவருக்கு சனி மகா திசையும் முடிந்துவிடும். அடுத்தது புதன் மகா திசை ஆரம்பமாகும். புதிய வாழ்க்கையும் உருவாகும். குழந்தைகளும் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.